டைரக்டர் மகேந்திரன் ஒரு 4-5 படம் தான் எடுத்திருக்காரு. அவரெல்லாம் ஒரு இயக்குனரா? அதாவது வந்து ராமநாராயணன் வந்து 100 படம் எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காரு. இது என்ன புரிதலோடு சொன்னார்? என்ன என்ன சினிமா அவருக்கு தெரியுமா தெரியாதா? அவரும் ஒரு படைப்பாளி தானே, அவரும் படங்கள்லாம் பண்ணியிருக்காருல்ல. அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு ஒரு இயக்குனராக வந்து ஒரு சினிமா துறைக்கு முன்னோடியாக இருந்த இயக்குனர் மகேந்திரன் சார் அப்படின்னா இன்றைக்கும் சினிமா துறையில் கொண்டாடிட்டு இருக்காங்க. முள்ளும் மலரும் படம் வந்து 48 வருஷம் ஆச்சு. 48 வருஷம் கழிச்சு கூட மகேந்திரன் சார்னுடைய படைப்புகளை பற்றி இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி சினிமாவை நேசித்து இயக்குனராக வரணும்னு ஆசைப்பட்றாங்க இல்லையா? அதாவது வந்து இந்த புது அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸு சினிமாவை நோக்கி வராங்க இல்லையா? அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா மகேந்திரன் சாரை இன்ஸ்பிரேஷன் மனசில் வச்சு தான் வராங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாரதி ராஜா சார் உடைய படங்களை பார்த்து இன்ஸ்பிரேஷனான பல பேர் வந்து சினிமா துறைக்கு வந்திருக்காங்க. அந்த வரிசையில் வந்து மகேந்திரன் சார் கொடுத்த படங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆகச்சிறந்த படைப்பு.